எதுக்கு கால் அட்டன் பண்ணல? நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருந்தா. இப்போ எதுக்கு வாய்ஸ் ரேஸ் பண்ணுறானோ? 30 மிஸ்டு கால் கொடுத்துருக்க அஸ்வின். தேங்க்யூ. வெல்கம். அனு, உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்ல வர? நம்ம 2 நாள் இந்த ப்ராப்ளம் தான் பேசிகிட்டு இருக்கோம். இதை பற்றி பேச வந்தா இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்குறேன். அனு, உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். அதான் நான் சாரி சொன்னேன்ல. சாரி சொன்னால் நீ பண்ணது சரியாயிருமா? நான் தப்பு பண்ணேன்னு சாரி சொல்லலை, இந்த சண்டே முடிக்கிறதுக்கு சொன்னேன். அதை நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அஸ்வின். சாரியை கூட திமிரா கேட்காத. இதில் வேற எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறது. சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத அஸ்வின். நீ மட்டும் போஸ்ட் போடுறது இல்லையா? அதை பற்றி நான் கேட்டிருப்பேனா? அப்புறம் அந்த பசங்கள்லாம் கமிட்டட்னு சொன்னதுக்கப்புறம் கூட மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. ஓ, பசங்க. எத்தனை பசங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கானோ? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அஸ்வின். நான் யார் கூட பேசணும், எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நீ ஏன் டிசைட் பண்ணுற? ச்சே, உன்னால் மூடே ஸ்பாயில் ஆயிட்டு. அதான் அவன் இன்ஸ்டா பாய்வசி இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட பேசு. நீ ரொம்ப பேசுகிற அஸ்வின். நீ மட்டும் அன்னைக்கு சுஜி இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறதுக்கு க்யூட்னு கமெண்ட் பண்ணல? அப்போ சொல்ல வேண்டியது தானே எதுக்கு இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறேன்னு. இப்போ அதை கேட்டா நான் கேட்டவ. அது வேற இது வேற. நீ எதுக்கு இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறன்னு கேட்டதுக்கு இதில் எதுக்கு சுஜி அழுக்கிற? டோன்ட் ஓவர் ரியாக்ட் அஸ்வின். இங்கே பாரு, எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி அசிங்கமாக பார்க்குறாங்க. ஓ, நீ இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுவேன், அதுக்கு 4 பேர் கண்டபடி கமெண்ட் பண்ணுவான். அந்த மாதிரி அதெல்லாம் அவனுக்கு அசிங்கமாக தெரிலன்னா இதெல்லாம் ஏன்னு கேட்டால் அவனுக்கு அசிங்கமாக இருக்கு. இதில் வேற என்னைய ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? உனக்கு பைக் ஓட்டுறது எவ்வளோ பிடிக்கும், அதே மாதிரி எனக்கு போஸ்ட் போடுறது பிடிக்கும் அஸ்வின். அதுவும் இது ஒன்னாடி. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? எல்லா போஸ்ட்டும் டெலிட் பண்ணணும். அது மட்டும் முடியாது அஸ்வின். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். அதான் ஏன்? எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன் அஸ்வின். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. உனக்கு பிடிச்சதே நீ பண்ணிக்கிட்டு இருக்கானோ? நமக்கு செட்டே ஆகாதல. என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே. என்ன பண்ணுறது? நீ எப்போ என்ன யோசிக்கிற, உனக்கு எப்போ என்ன வேணும், எப்போ என்ன செய்யணும், எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. போதுமானோ? உண்மையாக லவ் பண்ணுறவங்க காம்ப்ரமைஸ் தான் பண்ணுவாங்க. உனக்கு பிடிச்சதை நீ பண்ணிக்கிட்டு இரு. எனக்கு பிடிக்கல, என்னை விட்டு பாய். ஹாய். ஹாய். என்னடா ஒர்க்கா? ஆமாம், கொஞ்சம் ஒர்க்கு பெண்டிங்கில் விழுந்துட்டு அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம், நேற்று என்னடா ப்ராப்ளம் உங்களுக்குள்ள? ஒன்றும் இல்லையே. பொய் சொல்லாத, ஆனால் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை பற்றி தான் பேச வந்தியா? எனக்கு ஒர்க் இருக்கு, வேற ஏதாவது பேசியா ப்ளீஸ்? என்ன பார்த்து பேசுடா, உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அதான் நான் சொல்லிட்டேன்ல, ஆல்ரெடி ஒர்க் இருக்குன்னு. வேற ஏதாவது பேசு, இல்லைன்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்பு. என்னடா பெரிய ஒர்க்குன்னு சொல்லிட்டு இருக்க? அணுவோட உனக்கு ஒர்க்கு முக்கியமா? இந்த ஒர்க்கு கிடைச்சதே அணுவால தான். அவளால் கிடைச்சதா? நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், என்னோட டேலண்ட்டுக்கு வேலை கிடைச்சது. என்னமோ அவ வாங்கிட்டு மாதிரி சொல்கிறேன். ஆமாம், அவளால் தான் இந்த வேலை கிடைச்சது. இதை உன்கிட்ட அணு சொல்ல வேண்டாம்னு சொன்னான். நாளைக்கு அஸ்வின் உங்கள் ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ வராங்க. அதான் தெரியுமே. அவனுக்கு ரொம்ப நாள் கனவு இந்த ஆஃபீஸ். இதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்.
எப்படியாவது இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிடும் சுஜி. உன் கையில தான் இருக்கு, ப்ளீஸ். சரி, நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு அனு வந்து கேட்டதுனால தான் நான் அந்த ஒர்க்கை உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். இல்லைன்னா அந்த ஒர்க்கு வேற யாருக்காவது போயிருக்கும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாத்துக்கோ. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். ஓ, நீ இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுவேன், அதுக்கு 4 பேர் கண்டபடி கமெண்ட் பண்ணுவான். அந்த அதெல்லாம் உனக்கு அசிங்கமாக தெரிலண்ணா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? உனக்கு பிடிச்சதே நீ பண்ணிக்கிட்டு இருக்கணும். எனக்கு பிடிக்கல, என்னை விட்டுரு. பாய்.